வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? கவலை, மன அழுத்தம், பயம். நாம் எல்லாம் தீர்வு தேடுகிறோம். ஆனா அல்லாஹ் நமக்கே சக்தி வாய்ந்த தீர்வு கொடுத்திருக்கிறான். அதுதான் தொழுகை. தொழுகை ஒரு கடமை மட்டுமல்ல, அது அல்லாஹ்வுடன் நேரடி உரையாடல். குர்ஆன் சூரா தாஹா வசனம் 20:14 அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறான். அதாவது தொழுகை நம்மை அல்லாஹ்வுடன் இணைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் வீட்டு முன் ஒரு ஆறு ஓடினால் அவர் தினமும் 5 முறை குளித்தால் அவரிடம் அனுப்பி வைக்குமா? அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதே போலதான் 5 வேளை தொழுகை பாவங்களை கழுவுகிறது. இது சஹீஹ் முஸ்லிம் 667வது நம்பரில் பதிவாகிறது. தொழுகை நம்மை வெளியில் மட்டுமல்ல, உள்ளத்தில் சுத்தம் செய்கிறது. குர்ஆன் அத்தியாயம் 29:45 சொல்கிறான், நிச்சயமாக தொழுகை தீய செயல்களில் இருந்து தடுக்கும். அஸ்ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இதுதான் அரபி வாசகம். தொழுகை செய்யும் மனிதன் தவறுக்கு முன் யோசிப்பான். எனவே அல்லாஹ் தஆலா அவனை பார்க்கிறான் என்ற உணர்வு அவனுக்கு இருக்கும். நாம் சஜிதாவில் போகும் பொழுது உலகத்தில் உயர்ந்தது நம் தலை, அதே தரையில் வைக்கிறோம். அந்த நேரம் அகம்பாவம் உடைகிறது, மனம் மென்மையாகிறது, உள்ளம் அமைதியாகிறது. தொழுகை இல்லாத வாழ்க்கை குழப்பமாக இருக்கும். ஆனால் தொழுகையை பாதுகாத்தால் தான் வாழ்க்கை ஒழுங்காகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார் என்றால், தீர்ப்பு நாளை முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகை தான். அபூதாவூத் ஹதீஸ் நம்பர் 864. அதனால் இன்றே ஒரு முடிவெடுங்கள், எப்படி இருந்தாலும் தொழுகையை விடமாட்டேன். ஏனெனில் தொழுகை என்பது நம் வாழ்க்கையின் ஒளி.